வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்விகள். மொத்தம் 100 கேள்விகள். நம்ம இதை வந்து ஒரு 3 டிவிஷனாக பார்ப்போம். சரிங்களா? முதல் கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? ஏ பயனுள்ள, பி பயனற்ற செயல், சி எதிர்பாரா செயல், டி எதிர்பார்த்த செயல். சரியான பதில் பி பயனற்ற செயல். இரண்டாவது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. ஏ வெளிப்படைத்தன்மையாக, பி தெள்ளத் தெளிவாக, சி தடையின்றி மிகுதியாய், டி எளிதில் மனதில் பதிதல். சரியான பதில் சி தடையின்றி மிகுதியாய். மூன்றாவது கேள்வி, தன்வினை பிறவினை செயவினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்புகளை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஏ செய்வினை வாக்கியம், பி செயப்பாட்டு வினை வாக்கியம், சி தன்வினை வாக்கியம், டி பிற வினை வாக்கியம். சரியான பதில் பி செயப்பாட்டு வினை வாக்கியம். நான்காவது கேள்வி, பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம். ஏ தொண்டி, பி கொர்க்கை, சி முசிறி, டி தூத்துக்குடி. சரியான பதில் பி கொர்க்கை. ஐந்தாவது கேள்வி, தன் மணல் இலக்கண குறிப்பு தருக. ஏ பண்பு பெயர், பி பண்பு தொகை, சி வினைத்தொகை, டி வினைச்சொல். சரியான பதில் பி பண்பு தொகை. ஆறாவது கேள்வி, பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் மரங்கொத்தி, இடுகுறி சிறப்பு பெயர் பறவை, காரண பொதுப்பெயர் காடு, காரண சிறப்பு பெயர் பனை. நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். சி 3, 4, 2, 1. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஏழாவது கேள்வி, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஏ பாரதம் எங்கள் தேசம், பி தமிழ் இலக்கிய வளமுடையது, சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, டி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். சரியான பதில் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. எட்டாவது கேள்வி, சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஏ கடலலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று, பி அதிகமாக உள்ளது வேகம் கடலலையின் இன்று மிக, சி இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, டி மிக இன்று வேகம் கடலலையின் அதிகமாக உள்ளது. சரியான பதில் சி இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஒன்பதாவது கேள்வி, சென்றான் வேர்ச்சொல் தருக. ஏ சென்ற, பி சென்று, சி சென், டி செல். சரியான பதில் டி செல். பத்தாவது கேள்வி, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. ஏ இகழ்ந்து, பி இகழ்ந்த, சி இகழ், டி இகழ்தல். சரியான பதில் சி இகழ். 11வது கேள்வி, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஏ மாமரம், பி முகர்தல், சி மேலே, டி முன்னிலை உரிமை. சரியான பதில் சி மேலே. 12வது கேள்வி, நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ உன், பி புல், சி கொடு, டி நாவு. சரியான பதில் டி நாவு. 13வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அழை. ஏ முக்கால் மேளம், பி பாதி அறைதல், சி ஒடித்தல் பறை, டி வீடு ஒலித்தல். சரியான பதில் பி பாதி அறைதல். 14வது கேள்வி, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். ஏ மகர சங்கராந்தி, பி லோரி, சி போகி.
டி உத்தராயன். சரியான பதில் சி போகி. 15வது கேள்வி. பொருந்தாவினை மரபை கண்டறிக. ஏ அம்பு எய்தார், சி ஆடை நெய்தார், சி முறுக்கு உண்டார், டி தண்ணீர் குடித்தார். சரியான பதில் சி முறுக்கு உண்டார். 16வது கேள்வி. எதிர்ச்சொல். மேதை தளர்ந்து, வீழ்ச்சி, பேதை, தோல்வி. சரியான பதில் சி பேதை. 19வது கேள்வி. புனையினும் புல்லனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஏ தாழ்ந்த, பி மேலான, சி தரமில்லாத, டி நடுநிலையான. சரியான பதில் பி மேலான. 18வது கேள்வி. புத்துயிரூட்டி பிரித்தெழுக. ஏ புதுமை ப்ளஸ் உயிரூட்டி, பி புதுமை கூட்டல் உயிரூட்டி, சி புது கூட்டல் மை கூட்டல் உயிரூட்டி, டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. சரியான பதில் டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. 19வது கேள்வி. சரியான மரபுத்தொடர் பொருள். ஆகாயத்தாமரை. ஏ அலைந்து தெரிதல், பி பயனின்றி இருத்தல், சி பொய் அழுகை, டி இல்லாத ஒன்று. சரியான பதில் டி இல்லாத ஒன்று. 20வது கேள்வி. எண்ணித் துணிக கர்மம். கர்மம் என்பதன் பொருள். ஏ செயல், பி சொல், சி வறுமை, டி துன்பம். சரியான பதில் ஏ செயல். 21வது கேள்வி. சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை. ஏ 9, பி 3, சி 5, டி 4. சரியான பதில் டி 4. 22வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு, திருவாமூர். 2. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். 3. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். 4. ஆளுடைய அரசு வாசீகர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். சரியான பதில் ஏ 1, 2, 3 மட்டும் சரி, பி 1, 3, 4 மட்டும் சரி, சி அனைத்தும் சரி, டி அனைத்தும் தவறு. சரியான பதில் சி அனைத்தும் சரி. 23வது கேள்வி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். ஏ பாஞ்சாலி சபதம், பி ராவண காவியம், சி இயேசு காவியம், டி கண்ணன் பாட்டு. சரியான பதில் ஏ பாஞ்சாலி சபதம். 24வது கேள்வி. அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஏ தச்சநல்லூர், பி அலங்காநல்லூர், சி கோடகநல்லூர், டி நல்லூர். சரியான பதில் ஏ தச்சநல்லூர். 25வது கேள்வி. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஏ பாகவத புராணம், பி பாஞ்சாலி சபதம், சி கண்ணன் பாட்டு, டி கம்ப ராமாயணம். சரியான பதில் பி பாஞ்சாலி சபதம். 26வது கேள்வி. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஏ அருணகிரியார், பி அண்ணாமலையார், சி சுந்தரனார், டி பாரதியார். சரியான பதில் பி அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடிவரையறை. ஏ 4:8, பி 13:31, சி 8:16, டி 9:12. சரியான பதில் ஏ 4:8. 28வது கேள்வி. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஏ நாதகுத்தனார், பி தோலாமொழித்தேவர், சி திருத்தக்கத்தேவர், டி சீத்தலை சாத்தனார். சரியான பதில் டி சீத்தலை சாத்தனார். 29வது கேள்வி. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஏ வெறுக்கை நெய்பவர், பி பாசவர் வெற்றிலை விற்போர், சி ஓசுனர் செல்வம், டி காருகர் எண்ணெய் விற்போர். சரியான பதில் பி பாசவர் வெற்றிலை விற்போர்.
30வது கேள்வி. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ. புறநானூறு, பி. அகநானூறு, சி. குறுந்தொகை, டி. ஐங்குறுநூறு. சரியான பதில் ஏ. புறநானூறு. 31வது கேள்வி. கீழே காணப்படுவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. ஏ. நற்றிணை, பி. கலித்தொகை, சி. பரிபாடல், டி. பத்துப்பாட்டு. சரியான பதில் டி. பத்துப்பாட்டு. 32வது கேள்வி. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் நிற்பவர் நாள் சில என கூறும் நூல். ஏ. திருக்குறள், பி. நான்மணிக்கடிகை, சி. திரிகடுகம், டி. நாலடியார். சரியான பதில் டி. நாலடியார். 33வது கேள்வி. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள். ஏ. நீர், பி. உணவு, சி. காற்று, டி. பொருள். சரியான பதில் பி. உணவு. 34வது கேள்வி. முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஏ. நீதிநெறி கோவை, பி. அறம்பாடும் கோவை, சி. அறிவுரை கோவை, டி. நல்வழி கோவை. சரியான பதில் சி. அறிவுரை கோவை. நன்றி. இதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.